Hello students, exercise 2.1ல first question பார்க்கலாம். Find all positive integers when divided by 3 leaves remainder 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கொஷினை எப்படி சால்வ் பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து ஈக்குவல் டிவிஷன் அல்கோரிதம் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஈக்குவல் டிவிஷன் அல்கோரிதம்னா என்னென்னா, ஈக்குவல் டிவிஷன் அல்கோரிதம் ஃபார்முலானா என்னென்னா, ஏ ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர். இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த கொஷினை சால்வ் பண்ண போகிறோம். இந்த ஃபார்முலா எப்படி வந்ததுன்னா, இப்போ வந்து ஒரு ஏன் நம்பர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து பியால் டிவைட் பண்ணோன்னா நமக்கு வந்து கோஷியன்ட் ஒரு நம்பர் வரும். இங்கே கோஷியன்ட் வரும். இப்படி டிவைட் பண்ணிகிட்டே வந்தோன்னா நமக்கு வந்து லாஸ்ட்டாக ரிமைண்டர்னு ஒன்று வரும். இதை யூஸ் பண்ணி தான் நமக்கு இந்த ஃபார்முலாவே கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு கியூ அப்போ வந்து நமக்கு ப்ளஸ் ரிமைண்டர் ஆர் வரும். இதுதான் ஈக்குவல் டிவிஷன் அல்கோரிதம். இப்போ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த கொஷினை சால்வ் பண்ண போகிறோம். ஃபைண்ட் ஆல் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் வென் டிவைடட் பை 3 லீவ்ஸ் ரிமைண்டர் 2. இதில் வந்து டிவைடட் பை 3ன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து இங்கே பாருங்கள், நம்ம டிவிசராக என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், பி. அப்போ வந்து டிவைடட் பை 3னா நமக்கு வந்து பி ஈக்குவல் டு 3ன்னு வரும். நெக்ஸ்ட்டு ரிமைண்டர் ஆர். ரிமைண்டர் இருக்க இடத்துல என்ன எழுதியிருக்கோம் பாருங்கள், ஆர். அப்போ வந்து ஆர் ஈக்குவல் டு 2. இப்போ வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, ஆல் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இந்த ஏ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏ ஈக்குவல் டு வாட். இப்போ இந்த வேல்யூஸ்லாம் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். நம்மக்கிட்ட இருக்கிற வேல்யூ மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஏ ஈக்குவல் டு பி இருக்குது 3, கியூ தெரியாது, ப்ளஸ் ஆர் வந்து 2. இப்போ இந்த வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு இப்படி கிடைக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு வந்து இந்த கியூக்கு வந்து ஒரு நம்பராக சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். என்ன நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணலான்னா, பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு வென் கியூ ஈக்குவல் டு 0ன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஏ ஈக்குவல் டு 3, கியூக்கு பதில் 0 ப்ளஸ் 2. அப்போ என்ன கிடைக்கும், 3 இன்ட்டு 0 ப்ளஸ் 2. அப்போ வந்து ஏ ஈக்குவல் டு 2ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு q ஈக்குவல் டு 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். வென் q ஈக்குவல் டு 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் ஏ ஈக்குவல் டு 3, க்யூக்கு பதில் 1 ப்ளஸ் 2. இதை சால்வ் பண்ணால் 3 இன்ட்டு 1 3 ப்ளஸ் 2. அப்போ வந்து ஏ வந்து நமக்கு 5ன்னு கிடைக்கும். இது ஏன் நம்ம 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணோன்னா, இங்கே கொஷினில் கொடுத்துருக்கிறது பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் தான் நமக்கு கேட்டிருக்காங்க. அதனால நம்ம நெகட்டிவ் நம்பர்ஸ் எதுவுமே எடுக்கலை, எல்லாமே பாசிட்டிவ் நம்பர் வர்ற மாதிரி எடுத்திருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு q வந்து 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். வென் q ஈக்குவல் டு 2. அப்போ வந்து ஏ ஈக்குவல் டு 3 இன்ட்டு க்யூக்கு பதில் நம்ம 2 சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ப்ளஸ் 2. இதை சால்வ் பண்ணோன்னா 3 இன்ட்டு 2 6 ப்ளஸ் 2. ஏ ஈக்குவல் டு 8ன்னு கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு q வந்து 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். வென் q ஈக்குவல் டு 3. அப்போ ஏ என்ன கிடைக்கும், ஏ ஈக்குவல் டு 3 இன்ட்டு க்யூக்கு பதில் 3 சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ப்ளஸ் 2. இப்போ இதை சால்வ் பண்ணோன்னா 3 இன்ட்டு 3 9 ப்ளஸ் 2. அப்போ வந்து ஏ வந்து நமக்கு 11 கிடைக்கும். இது மாதிரியே போயிட்டே இருக்கும். நம்ம வந்து எல்லா பாசிட்டிவ் இன்டீஜர்ஸையும் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஒரு 3-4 ஐட்டம்ஸ் கண்டுபிடிச்சிட்டு நம்ம ஆன்சர் எழுதலாம். அப்போ வந்து தேர்ஃபோர் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ்
ஆர் நம்ம என்னென்ன கண்டுபிடிச்சோம்? ஃபஸ்ட்டு 2, அப்புறம் 5, 8, 11 இப்படியே போயிட்டே இருக்கும். தேங்க்யூ.